திருச்செந்தூருக்கு ஜெயந்திபுரம்னு ஒரு பேர் உண்டு. ஆதிசங்கரருக்கு அந்த நோயை தீர்த்த திருத்தலம் இது. காலத்திலேயே நேருக்கு நேராக முருகப்பெருமானை தரிசித்தவர் வள்ளலார். ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உருவு வேண்டும். யாராக இருந்தாலும் சரி, இந்த பாடலை பாடுங்கள், சத்தியமா நல்லா இருக்கும். அன்பு வணக்கங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அரோகரா என்று பதில் குரல் எழுப்பிய உங்கள் அவ்வளவு பேர்களுக்கும் மறுபடியும் வணக்கங்கள். திருச்செந்தூர் ஏற்கனவே அந்த ஸ்தலத்தில் நடந்த அந்த தகவல்களை பார்த்தோம். அங்கே நடந்த பல அற்புதமான நுணுக்கங்களை, மேல் தகவல்களை இப்பொழுது அனுபவிக்கலாம். வாருங்கள். திருச்செந்தூருக்கு ஜெயந்திபுரம்னு ஒரு பேர் உண்டு. காரணம், வெற்றி மாநகர் என்றும் சொல்லுவோம். சூரனை சம்ஹாரம் செய்து ஜெயம் வெற்றி பெற்ற இடம், அதனால ஜெயந்திபுரம் வெற்றி மாநகர்னு பேர். அடுத்தது, என்னதான் யாரை ஜெயிச்சிருந்தாலும் சரி, எனக்கு அவ்வளவு இருந்தாலும் இங்கே நிம்மதி இல்லைன்னாக்கா போச்சே. இங்கே நிம்மதி இல்லைன்னா குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. உன் காசு, பணம், ஆஸ்தி, அந்தஸ்து, பட்டம், பதவி, எதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்? தேவேந்திரனுக்கு இல்லாததா? அவ்வளவு இருந்தும் அவன் அமைதியை இழந்து அலைந்தான். அவனுடைய அந்த மன துயரத்தை தீர்த்து அவனை வெற்றி பெற வைத்தார் அல்லவா? அதனால ஜெயந்திபுரம் வெற்றி மாநகர். இன்னொன்று, இந்த ஆதிசங்கரர்னு சொல்லுவோம், அத்வைத ஸ்தாபகர்னு. அப்படிப்பட்ட ஆதிசங்கரருக்கு ஒரு தடவை ஒரு உடம்புல, அதாவது அடுத்தவர்கள் வச்சது, இந்த செய்வினை அப்படிங்கிறோம் இல்லையா, அது வந்துடுத்தோம். நான் ஞான சம்பந்தரே பாடியிருக்காரு, செய்வினை இயமை தீண்ட பெறாது இருக்கு அப்படின்னு அவர் பாடியிருக்கார். அதுபோல் இந்த இடத்துல ஆதிசங்கரருக்கு ஒரு செய்வினை அது நோயாக தாக்கியது. திருச்செந்தூருக்கு செல். நேர நம்ம ஆதிசங்கரர் அங்கே வர்றார், குருநாதர். அப்படி இவர் வர்ற நேரம் நாகராஜா பூஜை பண்ணிட்டு போகிறான். பார்த்தார், நாக பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இப்படின்னு போகும். பார்த்தார், ஆஹா சரி. அந்த புஜங்கம்ங்கிற சொல்லுக்கு பாம்பு என்பது பொருள். அந்த பாம்பு இப்படி வளைஞ்சு கிளைஞ்சு போகிறது இல்லையா, சதா பால ரூபாபி விக்னாத்ரிஹாந்திரி அப்படின்னு அழகாக அப்படியே 33 பாடல்கள் பாடினார். அதே வினாடியில் அவரை விட்டு அந்த செய்வினை நீங்கியது, நலம் பெற்றார். 33 பாடல்கள், 3 3 6, ஆறுமுகனுக்கு உண்டானது இல்லையா? அதனால 33ன்னு வச்ச மாதிரி இருக்கு. அப்படிப்பட்ட ஆதிசங்கரருக்கு அந்த நோயை தீர்த்த திருத்தலம் இது. அது என்னங்க என்னங்க அப்படின்னு, நோயை தீர்க்கறதுக்கு அங்கே போனோமா, பக்கத்தில் டாக்டர் இருக்கார், ஜிபே போட்டால் உடனே அவர் மாற்றும். நடக்காது. ஞாபகம் வச்சுக்கோங்க. தெரிகிறதா? எல்லாம் அனுபவம்தான். அப்படிப்பட்ட அந்த நோய் இல்லை. அதை எவ்வளவுக்கு பேசணுமா? வள்ளலார் விடுவா? இனிமேல் நாம் சொல்லணும். நம் காலத்திலேயே நேருக்கு நேராக முருகப்பெருமானை தரிசித்தவர் வள்ளலார். இப்போ ஒரு பாட்டு சொல்ல போகிறேன். அங்கே பாருங்கள், எல்லாரும் என்ன பாட்டுன்னு பார்க்கலான்னு கோச்சுக்காதீங்க, எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு தான். ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உருவு வேண்டும். ஆக அங்கே பாருங்க, அவர் பாடிட்டு இருக்கார் கூட உட்காந்துக்கிட்டு. அதுதான் சார் மகான்கள் வாக்கு. அந்த பாட்டில் எங்கே பார்த்தாலும் சரி, இப்போ நான் பாடின அந்த வரியில் நான்கிறது இல்லையே. உள்ளொன்று வைத்து புறமன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும், எனக்குன்னு அதில் இல்லையே.
பெருமை பெரு நினைத்து புகழ். நான் பேச வேண்டும், அங்கே நான்கிறது இருக்காது, பேச வேண்டும். பொய்மை பேசாது இருக்க வேண்டும், பொய்மை பேசாது நான் இருக்க வேண்டும். நான் அங்கே இல்லையே. இந்த பாட்டில் எந்த ஒரு இடத்துலையும் நான்கிறதே கிடையாது. காரணம், அவர்கள்லாம் நான்கிற அந்த சிந்தனை இல்லாமல் வாழ்ந்தவர்கள். ஆனால் அப்படிப்பட்ட வள்ளலாரை இந்த பாட்டில் ஒரு இதுக்குனாவது இதெல்லாம் படிக்கல. வேறு எந்த மொழியில் நாம் படிக்க போகிறோம்? சின்ன பாட்டு எனக்கு தான் தெரியுமே. ஆனால் நுணுக்கம் யாராக இருந்தாலும் சரி, இதை பாடலை பாடுங்கள், சத்தியமாக நல்லா இருக்கும். இப்படி முருகப்பெருமான் இப்படி நேருக்கு நேராக பார்த்து நம்ம வள்ளலார், அப்படிப்பட்ட வள்ளலார் பாடினது. இந்த பாடலில் எந்த ஒரு இடத்துலையும் நான்கிறதே இருக்காது. ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் நான்கிறது அந்த சொல்ல கொண்டு போய் போட்டு வச்சிருப்பார் வள்ளலார். நோயற்று வாழ்வில் நான் வாழ வேண்டும். என்னையா வாக்குது. இந்த பூமியில் பறந்து இதெல்லாம் தொட்டு படிக்கிறோம் பாருங்க, காலரை தூக்கி விட்டுக்கணும் நாம. காரணம், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் வந்து கொடுத்துன்னா, எனக்கு இந்த லண்டன் பேங்க்கில் 1.5 லட்சம் கோடி பணம் வச்சுருக்க, அப்புறம் ஏன்டா வியாதியில் கஷ்டப்படுற? எனக்கு தஞ்சாவூரில் பாதி வயல்காட்டுக்கு மேலே எல்லாம் எண்ணுது. அதுக்கு போனீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு இது 12,500 லட்சம் டன் நெல் அரிசி வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும். சரி வா 2 இட்லி தங்கலாம், டாக்டர் திங்கக்கூடாதுன்ட்டாரு. என்னையா அது 12,500 லட்சம் டன் விளைச்சல் வருது. உங்கள் வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்காரர் அவர் உக்காண்டு உங்கள் வீட்டு இட்லி தான் 6 இட்லியை வச்சு மிளகாப்பொடி ஊற்றி நெய் ஊற்றி நல்லா கட்டிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு சாப்பிட கொடுப்பின இருக்கு. நோயற்ற வாழ்வு ஒன்று போறியா, மிச்சம் எல்லாம் சம்பாதிச்சிடலாம். தெரியுதா? இந்த நோய் வந்துடுத்துனால் நீங்கள் தெய்வத்தையே அடைய வேண்டும் என்று யோகம் ஞானம் தபம் செய்தாலும் பலன் இருக்காது. ஏன்னா உடம்பு ஆயிடுச்சுன்னு அப்புறம் என்னத்த இப்போ தெரியுதா? நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும்னு ஏன் அங்கே நான் போட்டாருன்னு. ஆதிசங்கரருக்கு நோய் தீர்த்த திருத்தலம் இதுன்னு ஏன் சொன்னேன்னு தெரியுதா? இல்லாட்டி மகா ஞானிகள் அவர்களுக்கெல்லாம் இது என்ன பிரச்சனை? நமக்கு வழிகாண்பிப்பதற்காக இதை பார்க்கக்கூடிய அவ்வளவு நேயர்களுக்கும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்லக்கூடிய அந்த செல்வத்தை இந்த செந்தூர் பெருமான் அருளட்டும். அடுத்தது, இந்த திருச்செந்தூரில் ஒரு சமயக்காரர் கோயிலில் வேலை பார்த்துட்டு இருந்த, மடப்பள்ளியில் வேலை பார்த்தவர், அவரை இந்த கோவில் நிர்வாகிகள் அவமானப்படுத்தி அடுத்து விரட்டினார்கள். அவருக்கு கள்ளங்கபடம் கிடையாது, அவருக்கு செந்தில் ஆண்டவனை தவிர வேறு எதுவும் தெரியாது. அவருக்காக எழுந்தருளி முருகப்பெருமான் அவரை கீழ்ச்சேவல்ங்கிற ஊர், அந்த இடமெல்லாம் இன்றைக்கி இருக்குது. என்கிட்ட ஓலை சுவடியாகவும் நான் வச்சுருக்கேன் அந்த தகவல்களை. அங்கே போக சொல்லி இங்கிருந்து போன இந்த மடப்பள்ளி சமயக்காரர் அங்கே போனால், அங்கே இருந்து அந்த கீழ்ச்சேவலில் இருந்த பண்டிதர் தயாராக காத்துக்கிட்டு இருக்கார். இவர் வந்தோடனே கோலம் போட்ட பலகாயா இவரை உட்காத்தி வச்சு அவர் திருச்செந்தூர் ஸ்தல புராணத்தை சமஸ்கிருதத்தில் சொல்கிறார். நம்புறீங்களோ இல்லையோ, என்கிட்ட ஆதாரங்கள் வைத்திருக்கிறேன், கல்வெட்டு ஓலை சுவடிகள். அது மட்டும் இல்லை, சிலோன் வரைக்கும் பறந்த ஞான தகவல் இது. அவர் சொல்லி முடித்த உடனே அப்படியே எழுதிடுவார். ஐயா பா, என்ன ஞான பூமியாது! அவர் சமஸ்கிருதத்தில் சொல்லி அர்த்தம் சொல்லியிருக்கார். இவர் அப்படியே இந்த பாடலாக வடிப்பார். திருச்செந்தூர் ஸ்தல புராணம் மிகவும் மிகவும் உயர்ந்தது. அப்படிப்பட்டு அவர் அந்த ஸ்தல புராணத்தை எழுதி முடித்த உடனே அங்கிருந்து கிளம்பி வர்றாரு. இங்கே வந்து கோவில் நிர்வாகிகள்கிட்ட சொல்கிறார், இதை போல் எழுதியிருக்கேன், கண்ட கடவுள் அருள் வந்து சொன்ன. சமயக்காரன் போய இவன் போய் எழுதியிருக்கானே, நாம் அதை இப்போ கேட்கணுமா? அரங்கட் போடா, அடித்து விரட்டினார்கள்.
இவர் இதை வெறுத்து போய் வந்தவர் கடலில் கட்டி இருந்த அந்த சுவடி கட்டுகளை அப்படியே கடலில் வீசினார். விரிவான வரலாறு அது. இங்கிருந்து இந்த பனை ஓலைகள் அப்படியே கடல் கரை ஓரமாக அப்படியே அலை அடிச்சுட்டு போய் ஒதுங்கி இலங்கையில் ஒரு இடத்தில் ஒதுங்கியது. யாழ்ப்பாணம் சிலோன் அதில் சொல்கிறேன் அந்த இடத்துல. அந்த ஊர்லேருந்து ஒரு முருக பக்தர் ஒருவர் வந்தார். அதை பார்த்தா இது சந்தோஷம் தாங்கலை. இந்த பனை ஓலையில் எழுதப்பட்ட அந்த ஓலை சுவடிகள் கிடைத்தது என்பதற்காகவே இந்த முருகப்பெருமான் பெருமையை விளக்கக்கூடிய இந்த நூல் எனக்கு இந்த இடத்துல தான் கிடச்சிது. அதனாலேயே அந்த இடம் பனை முறி என்று அழைக்கப்படுகின்றது. இலங்கை வரலாறு பேசுறது இவன் பேசலை. அவர் வீட்டுக்கு ஒரு பல்லக்கு தண்ட பல்லக்கு கொண்டு அவரை சொல்லி அதில் இந்த ஸ்தல புராணத்தை வச்சு வீட்டுக்கு போயிட்டாரு. அப்போ அந்த ஊரில் சக்கரை சுவாசம்னு ஒரு கொடும் நோய் மூச்சு காற்றுல பரவும். இதை 2-3 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்து யாரும் நம்பியிருக்க மாட்டோம் நாம். ஆனால் இப்போ யாரை பார்த்தாலும் முகமூடியோட சுத்தணும் தெரியுதா? முகமூடி போட்டுக்கிட்டு அந்த கதை தான் சக்கரை சுவாசம் எல்லாரையும் பாதிச்சுது. ஆனால் இந்த பனி ஓலை சுவடியில் எழுதின இந்த திருச்செந்தூர் ஸ்தல புராணம் வச்சுருந்தாரு அந்த பக்தர் இந்த வீதியிலேயே வரல. மற்றவர்கள் என்ன என்று ஆச்சரியப்பட்டு வந்து பார்த்தால் இது. உடனே எல்லோரும் அதை படியெடுத்து கொண்டார்கள், அதாவது எழுதி கொண்டார்கள். இன்னும் புரியும்படியாக சொல்லட்டுமா? காப்பி எடுத்து கொண்டார்கள். என்ன பண்ண? அப்படி வெளிப்பட்டது இந்த திருச்செந்தூர் ஸ்தல புராணம். தினந்தோறும் ஒரு அத்தியாயமாவது படிங்கோ. ஆதிசங்கரர் என்ன இதோ இந்த இவருடைய நோய் தீர்த்தது என்ன? இப்படி நோய் தீர்க்கக்கூடிய மாபெரும் ஞான நூல், சார நூல் திருச்செந்தூர் ஸ்தல புராணம். இதை அடியனுக்கு அளித்தது திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் என்று சொல்லக்கூடிய வாரியார் தாத்தா. அவரை விடவா கடைசி காலம் வரைக்கும் ஆரோக்கியத்தோடு அப்படி ஞானமே வடிவாகிய அப்படி அப்பா நேர கந்த கடவுளுக்கே கேட்கும். ஒளிபெருக்கியே தேவையில்லை. தெரியுதா? இப்போ நடந்த பிரத்யக்ஷ பிரமாணம் அதெல்லாம். அப்படிப்பட்ட அந்த பரம்பொருள் நமக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கட்டும் என்று பிரார்த்திப்போம். அந்த பரம்பொருளும் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம், அமைதி, நிம்மதி, ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கினையும் வாரி வழங்க வேண்டுவோம். அப்பரம்பொருள் வழங்கும்.